மலை சார்ந்த பயணத்தை மேற்கொண்ட எனக்கு கடற்கரை பக்கத்தில் வாழ்ந்தாலும் கடல், நதிகள், நீர்நிலைகள் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனால் 2014 ஒரு ஃபேஸ்புக் முகநூல் பதிவில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அது வந்து சர்ஃப் ஒர்க் ஷாப் பற்றி இருந்தது. ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இத்தனை வருஷமாக எனக்கு இது மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. தொடர்பு கொண்டு கேட்கும் போது 2010 தான் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸு இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். உடனே அதில் வந்து நான் பதிஞ்சேன். சர்ஃபிங் என்ற அலைச்சறுக்கு பயிற்சி நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கடல் அலைகள் வந்து சரியாக இல்லை. அதனால் வந்து ஸ்டாண்டப் பேட்லிங் என்ற ஒரு புது ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்து அறிமுகமாக்கப்பட்டேன். எனக்கு இமீடியட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது, ஈஸியாக இருந்தது. சில பேருக்கு சில ஸ்போர்ட்ஸ் ஈஸியாகவே வரும். எனக்கு அது ஒரு இயற்கையாகவே அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஈஸியாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை இமீடியட்டாக. அதுக்கப்புறம் அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஃபிங் என்ற அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பெஷலி கடல் சார்ந்த குடிகள் இருக்கிறவங்க தான் வந்து சர்ஃபிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது வந்து இயற்கையாகவே வந்தது. ஏன்னா கடலை பற்றி அவங்களுக்கு வந்து அறிவு பெருசாக இருந்தது. அப்புறம் 15 வருடத்துக்கு முன் வந்து இந்திய நடுத்தர குடும்பங்களில் வந்து வருமான நிலையும் இந்த உலக பொருளாதார மற்றும் தாராளமயமாக்கல் காரணமாக நல்லா மேம்பட ஆரம்பிச்சிது. அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் வந்து FB வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நான் கூட இந்த FB போஸ்ட்டில் தான் பார்த்தேன். ஃப்ரெஷ் வாட்டர், டெல்டா, மலை சார்ந்த, வனம் சார்ந்த பயணத்தை நான் நோக்கி தான் போயிருந்தேன். ஏன்னா அது மனிதர்களை தாண்டி அவங்க மனிதர்கள் ஆதிக்கம் இல்லாத ஒரு இடங்களை நோக்கி தான் நான் பயணம் செஞ்சேன். அந்த அனுபவம் எனக்கு ஸ்டாண்டப் பேட்லிங்கில் எங்கேயும் தூரம் போகாமையே ஒவ்வொரு முறையும் நான் பயிற்சி பண்ணும்போது அந்த ஒரு அனுபவத்தை நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த பயண அனுபவத்தில் நான் பெற்ற இந்த ஸ்கில் செட், சஸ்டைனபிள் ட்ராவல், ஃபோட்டோகிராஃபி, மேப் சயின்ஸ், இந்த கான்சர்வேஷன் ஃபார் வைல்ட் லைஃப், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டப் பேட்லிங் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, டூலாக இருக்கும்னு நான் நினச்சேன். சென்னை போன்ற பல நகரங்களை பார்த்திங்கன்னா 15 வருடங்களுக்கு முன்னாடியே குளோபலைசேஷன் ஒரு 15 வருஷம் முன்னாடியே இந்தியாவில் பெரிய இம்பேக்ட் ஆச்சு. பெரிய நகரங்களில் வந்து அதோட பெரிய தாக்கம் இருந்தது. அன்பிளான்டு ரேப்பிட் அர்பனைசேஷன் ஆரம்பிச்சது. அதனால் பல ஏரிகள் வந்து சுருங்கப்பட்டது, காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் ஒரு 40-30 வருஷத்தில் ஒரு 80% ஏரிகள் வந்து இந்த நகரமாக்களால் அழிஞ்சிடுச்சு, சுருக்கப்பட்டது. இது அந்த காலகட்டத்தில் தான் நான் ஸ்டாண்டப் பேட்லிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். குறுகிய காலகட்டத்தில் ஸ்டாண்டப் பேட்லிங்க்கு அதிக டைம் நான் பயிற்சியில் டிவோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டாண்டப் பேட்லிங் வந்து ஒரு பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா கடலில், எஸ்பெஷலி ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அலைகள் பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட் வாட்டர் வேணும். அது வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் கிடையாது. எஸ்பெஷலி சென்னை, மகாபலிபுரம், கோவளம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அலைகள் இருக்கும். பப்ளிக் சொல்லிக் கொடுக்கும் போது எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியல. நான் அலைச்சருக்கு கற்றுக்கிட்ட இடத்துலையே ஸ்டாண்டப் பேட்லிங்கையும் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் 90 விழுக்காடு வந்து அலைச்சருக்கு சர்ஃபிங்காக தான் பொதுமக்கள் வந்தாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது ஸ்டாண்டப் பேட்லிங்க்கு சொல்லிக் கொடுக்குற தகுந்த ஒரு சூழ்நிலை வந்து இல்லை. இந்த ப்ராசஸில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அப்போ ஸ்டாண்டப் பேட்லிங் வந்து ஒரு ஃப்ளாட் வாட்டர் பாடியில் பண்ணால் பொதுமக்களும் வந்து கற்றுக்கலான்னு தோணுச்சு. அப்போ வந்து அது ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த இடங்களில் ஏரிகளின் மாவட்டம்னே சொல்லுவோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டை மிக மிக பெரிய லேக்ஸ், அதெல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பெரிய பெரிய லேக்ஸ் வந்து இருந்தது. ரொம்ப பொல்யூட் இல்லாமல் நகரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு தளமாக ஏற்படுத்தி பொதுமக்களுக்கான ஒரு டிஸ்கவர் ஸ்டாண்டப் பேட்லிங்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன்.
இது பேர் பேடல் ஃபார் ஃபியூச்சர். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டாண்டப் பேடல் போர்டிங், அப்புறம் புதுசாக கயாக்கிங் கூட பண்ணுறோம். எதனால் இது பண்ணுறோம்னா, இப்போ நீர்நிலைகள் சென்னையில் அவ்வளோ இருக்குது. ஒரு 620 இருந்தது. இப்போ ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி புதுமையாக பாதுகாக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து படம் போகிறோம், புது ஜென்ரேஷனில் புதுசாக எல்லாம் பண்ணுறாங்க சோஷியல் பேஜ்க்காக. ஸோ அவங்க எப்படி ரீகனெக்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங். அதுலேருந்து நான் மட்டும் இல்லாமல் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து அப்போ வந்து தான் பேடல் ஃபார் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை ஒரு பேர் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து 2015 ஆரம்பிக்கப்பட்டது. குறுகிய காலத்திலேயே இந்த டிஸ்கவர் ஸ்டாண்டப் பேடலிங் ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம். நிறைய பொதுமக்கள் வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நீர்நிலைகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பொல்யூஷனுக்கு உள்ளாகுது அப்படின்னு உணர்ந்தாங்க. இந்த ப்ராசஸில் இருக்கும்போது தான் 2015 ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தது. ஒரு பெரிய மலை வந்து சென்னையை வந்து வெள்ளம் ஆள்கொண்டது. அப்போ தான் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஏரிகள்லாம் சுருக்கப்பட்டிருக்கு, நீர் பாதைகள்லாம் வந்து சுருக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வந்து ஒரு வெள்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு பெரிய உணர்ந்தது. அப்போ இந்த ஸ்டாண்டப் பேட்லிங்கை வச்சே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணோம் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில். அதனால் 2015 வந்து மறக்க முடியாத இயர். நான் ஒரு சிங்கிளாக ஒரு பர்சன்லேருந்து அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக மாறினுச்சு பேடல் ஃபார் ஃபியூச்சர்.